ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது வாழ்க்கை துணையின் அடிப்படை குணங்கள். இதுதான் தலைப்பு. திருமண காலத்தில் நெருங்கிவிட்ட ஆண் பெண் இருவரும் கேட்குற முதல் கேள்வியே, என்னுடைய லைஃப் பார்ட்னரோட கேரக்டர் எப்படி இருக்கும்? நல்லவராக வருவாரா? வசதியானவராக வருவாரா? பொருளாதாரம் நிறைய இருக்குமா? நல்ல வேலையில் இருப்பாங்களா? அரசு வேலையில் இருப்பாங்களா? அழகாக இருப்பாங்களா? மகிழ்ச்சிகரமாக இருப்பாங்களா? அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குவாங்களான்னு கேள்வி கணைகளை அடுக்கிக்கிட்டே இருப்பாங்க. பேசிக்காக கிரகங்கள் நமக்கு சில விஷயங்களை தருகின்றன என்றாலும் கூட அதை கலந்து நமக்கு பலன்களாக தரக்கூடியது வீடுகள் தான். உங்கள் லக்னத்திற்கு 7ஆம் வீடு எந்த குணங்களை பிரதிபலிக்கிறதோ அந்த குணங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு அடிப்படையிலே இருக்கும். அந்த வகையில் மேசம் முதல் மீனம் வரைக்குமான 12 லக்னங்களுக்குமான அடிப்படை குணாதிசயங்கள், அதாவது வாழ்க்கை துணையின் அடிப்படை குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மேச லக்னத்திற்கு 7ஆம் இடமாக வரக்கூடியது துலாம். இது சுக்கிரனுடைய வீடு, சுக்கிரனுடைய மூலத்திரிகோண வீடு. ரிஷபமும் சுக்கிரனோட வீடு தான், ஆனால் அது பெண் வீடு. இது துலாம் ஆண் வீடு, மூலத்திரிகோண வலுக்கொண்ட வீடு. இப்போ இந்த வீட்டின் அடிப்படையில் பார்க்கும்போது சுக்கிரன் நளினமான கிரகம், ஒரு பொருளாதார வளர்ச்சியை விரும்பக்கூடிய கிரகம், வசதி வாய்ப்புகளை அனுபவிக்கணும்னு நினைக்கிற கிரகம். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இந்த துலாம் வீடு என்பது ஜாதகருக்கு, மேசலக்ன ஜாதகர்களுக்கு அடிப்படையிலேயே பொருளாதார வளர்ச்சி, முன்னேற்றம், வசதி வாய்ப்புகளை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற குணம், அழகுணர்ச்சி மிகுந்தவர்களாகவே வாழ்க்கை துணை அமையும். நீங்கள் மேசலக்னத்தில் பிறந்திருந்தீங்கனாலே உங்களுக்கு பர்சனாலிட்டியான வாழ்க்கை துணை அமைவாங்க. இது முதல் விதி. அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அழகுணர்ச்சி நிரம்பியவங்களாக இருப்பாங்க. பிஸ்னஸ் மைண்ட் அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். பிஸ்னஸ் மைண்ட் இருக்கும். வசதி வாய்ப்புகளை லைஃப்பில் நல்லா அனுபவிக்கணுங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு உண்டு. ஒரு கவர்ச்சிகரமான நவநாகரீகமான நடை, உடை, பாவனை, பேசும் செயல் கொண்ட வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கும். இது மேசலக்னத்திற்கான அடிப்படை குணம். அதே மாதிரி திருமணத்துக்கு பிறகு பொருளாதார வளர்ச்சி, முன்னேற்றமும் மேசலக்னக்காரங்களுக்கு நல்லாயிருக்கும். ரிஷபலக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதியாக வரக்கூடியது செவ்வாயுடைய விருச்சிக வீடு. இது ஒரு மாதிரி கசகசான்னு இருக்கக்கூடிய ஒரு வீடு. செவ்வாய் ஒரு ஆக்ரோஷமான கிரகம், சூழ்ச்சி நிரம்பிய வீடு விருச்சிகம்னு சொல்லலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே ரிஷபலக்ன ஜாதகர்களுக்கு டாமினேட் பண்ணக்கூடிய வாழ்க்கை துணையும், கோபம், வெறுப்பு உணர்வுகள் அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மை கொண்ட வாழ்க்கை துணை தான் கிடைக்கும். அதிகாரம் செலுத்தக்கூடியவர்கள் தான் ரிஷபலக்னத்துக்கு வாழ்க்கை துணை அமைவாங்க. இப்போ ரிஷபலக்னத்தை சேர்ந்த ஒருவர் தன்னுடைய வாழ்க்கை துணை அதுக்கு முன்னாடி என்ன கேரக்டரில் இருந்தாலும் நீங்கள் கல்யாணம் பண்ண பிறகு இந்த குணாதிசயங்கள் அப்படியே மாறுபாடாக கிடைக்கவே செய்யும். இதில் இவங்க ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய காலபுருடைய 10ஆம் வீட்டில் உச்சமும் பெறுவாங்கங்கிறதுனால ரிஷபலக்னத்திற்குமே திருமணத்துக்கு பிறகு தொழில் வளர்ச்சி, சுயதொழில் மேன்மை, முன்னேற்றங்கள் போன்றவை ஏற்படும். அது மாதிரியான வாழ்க்கை துணை கிடைக்கும். மிதுன லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் குரு. இவங்களுக்கு ஒரு விதத்தில் ஒரு பாதக அதிபதி. குரு அறிவை சொல்லிக் கொடுக்குற ஒரு கிரகம். அப்போ மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா எல்லாரையும் அரவணைச்சு போகிற மாதிரியா, அறிவுரை சொல்லக்கூடியவர்களா, எப்போதுமே வாழ்க்கை துணைக்கு புத்தி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடியவங்களா அமைவாங்க. மெத்த படித்த புத்திசாலிகளாகவும் இருக்கலாம், அல்லது படிக்காத மேதைகளாகவும் இருக்கலாம். மொத்தத்தில் ஒரு மாதிரி ஒரு இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கை துணை மிதுன லக்னத்துக்கு அமையும். ஏன்னா மிதுன லக்னக்காரங்க கொஞ்சம் தன்னுடைய இஷ்டப்படி நடக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள். சட்டத்திட்டங்களை எல்லாம் மதிக்க மாட்டாங்க. அவங்க சௌகரியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய லக்னம் மிதுனம். அதை நேர் ஆப்போசிட்டாக, இல்லை இப்படி தான் இருக்கணும், அம்மா அண்ணா அப்படி தான், அப்பா அண்ணா இப்படி தான், சட்டம்னா இப்படி தான், உறவுகளை இப்படி தான் வைக்கணும்னு ஒரு பொருளை எடுத்தால் கூட அதை கரெக்டாக அந்த இடத்துலேயே திருப்பி வைக்கணுங்கிற மாதிரியான கேரக்டர் உள்ள வாழ்க்கை துணை, புத்திசாலித்தனமான வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கும். கடகலக்னத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் சனியோட மகர வீடு. இது சனிக்கு ஒரு விடுதி வீடு அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் பொதுவாக உழைப்பின் மேன்மையை தரக்கூடியவர். இதில் சனி சோம்பேறி கிரகம்னு நார்மலாக எல்லாரும் சொன்னாலும் கூட, மந்தன் சோம்பேறித்தனமான கிரகம்னாலும் கூட, கடகலக்ன ஜாதகர்களுக்கு வாழ்க்கை துணை அப்படி இருக்க மாட்டாங்க. பயங்கர சுறுசுறுப்பாகவும், வேலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாகவும், பொருளாதாரம், உழைப்பின் மேன்மையை விரும்பக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. பர்சனாலிட்டி வைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் அமையும். கடகலக்னக்காரங்க நேச்சுராகவே நல்ல பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. பட் அவங்களோட வாழ்க்கை துணை அவங்கள விட கொஞ்சம் குறைவான பர்சனாலிட்டி, எல்லா விதத்திலையும் சற்று தகுதி குறைவான வாழ்க்கை துணை தான் அமையும். அதை நம்ம மாற்ற முடியாது. இயற்கையின் சூட்சும விதி இதுதான்.
இப்போ 7ஆம் இடத்தில் அமர்ற கிரகங்கள் 7ஆம் அதிபதி போய் அமர்ந்த நிலைங்கிறத பொறுத்து ஒரு சில மாற்றங்கள் இருந்தாலும் இந்த அடிப்படை குணாதிசயங்கள்ங்கிறது மாறாது. பொதுவாக கடகலக்கணம் அதிகமாக பாசம், பற்று, உறவுகள் இடத்துல வந்து அன்பு செலுத்துறதுங்கிற குணங்களை அதிகமாக கொண்டிருக்கும். பட் அவங்களுடைய வாழ்க்கை துணைங்கிறது ஒரு மாதிரி கமர்ஷியலாகவே இருப்பாங்க. அதிகமாக பாசம், பற்று அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது. உழைப்பு, மேன்மை, அடுத்த கட்டத்துக்கு நகரணுங்கிற எண்ணங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். சிம்மலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் கும்பம், சனியோட வீடு. இது ஒரு மாதிரி ஒளி வெளிச்சமே விழுகாத ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சிம்மலக்கணக்காரங்களுக்கு வாழ்க்கை துணைங்கிறது வந்து பர்சனாலிட்டி வைஸில் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ரெண்டாவது, இவங்க கிழக்கேன்னு சொன்னாலே அவங்க உடனே மேற்கேன்னு சொல்கிற மாதிரி முரண்பாடான கருத்துக்கள் கொண்ட வாழ்க்கை துணை அமையிற விதி சிம்மலக்கணத்துக்கு இயற்கையிலேயே வந்துடும். இது குரு பார்வை 7ஆம் இடத்துல சுபகிரகங்கள் அமர்றதுங்கிறதுனால 1-2 மாற்றங்கள் இருந்தாலும் கூட சிம்மலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய மொத்த குணங்களை அப்படியே கொட்டி கொடுத்த மாதிரியான வாழ்க்கை துணை தான் கிடைக்கும். எப்போவுமே அந்த மூலத்திரிகோண வீடுகள்ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக அந்த குணத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கும்போது சிம்மலக்கணக்காரங்க வாழ்க்கை துணை விஷயத்தில் பெரிய எதிர்பார்ப்புகள் வச்சுக்காமல் இருந்துக்கிறதே நல்லது. இதுதான் அவங்களுக்கு அடிப்படை குணமாக இருக்கும். சோம்பேறித்தனம்ங்கிற சனியுடைய குணம் இங்கே தான் வெளிப்படும். சிம்மலக்கணம் நேச்சுரலாகவே அதிக சுறுசுறுப்பாக இருக்கும்னா அவங்க வாழ்க்கை துணை வந்து அப்படியே நேர் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய குணம் கொண்டவர்களாக அமையிறதுக்கு வாய்ப்பு அதிகம். கன்னிலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய விடுதி வீடான மீனம் 7ஆம் இடமாக வருங்கிறதுனால வெளியூர், வெளிதேசம், பிரயாணத்துக்கு அதிகம் ஆசைப்படக்கூடிய தன்மை கொண்டவர்கள், மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய வகையில் வாழ்க்கை துணை அமையிறது. வாழ்க்கை துணை வந்த பிறகு லாப மேன்மைகள் ஏற்படுறதுங்கிறத சில நல்லதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வந்து பாதகாதிபதி குரு அப்படிங்கிறதுனால ஏதாவது பாதகமான விளைவுகளை செய்துவிட்டு ஒரு மிடில் ஏஜில் கல்யாணம் ஆகி 2 வருஷத்தில் வீடு கட்டினேங்கிறது, கல்யாணம் ஆகி 3 வருஷத்தில் தொழில் செஞ்சேன்னு சொல்லி அதனால் விரயங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பையும் இந்த வாழ்க்கை துணை தான் தூண்டிவிடும். கன்னிலக்கணக்காரர் அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க. திருமணம் ஆன உடனே கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, இன்னும் வீடு கட்டலையா அப்படின்னு அங்கே ஆரம்பிப்பாங்க வாழ்க்கை துணை. உடனே இவர் வந்து கடனை வாங்கி கையில் இருக்கிறதெல்லாம் போட்டு ஆரம்பித்து அது கடைசியில் போய் லாஸில் ஓடும். எத்தனை காலம்தான் அடிமை தொழிலே இருப்பீங்க, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாவில். பொதுவாக நம்மளுடைய பாதகாதிபதிகள் நம்மளை தூண்டி விடுவாங்க. இந்த பாதகாதிபதிகள் தூண்டி விடுற விஷயத்தில் கவனமாக ஒருத்தர் இருந்துட்டானாலே வாழ்க்கையில் தோக்க மாட்டான். அப்போ 7ஆம் இடத்துக்கு பாதகாதிபதி, 4ஆம் இடத்துக்கு பாதகாதிபதி, லாபஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வராருங்கிற போது வீடு கட்டி, கார் வாங்கி, தொழில் செஞ்சு நீங்கள் லாஸ் ஆக போகிற விதியை இவர்கள் தான் வந்து தடுக்காமல் உங்களுக்கு என்கரேஜ் பண்ணி தூண்டி விடுவாங்க. இதில் தான் கவனமாக இருக்க வேண்டியது இருக்கும். துலாலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் மிக்க மேசம்ங்கிறது இவங்களுக்கு வாழ்க்கை துணை வீடாக வர்றதுனால அதிகாரம் செலுத்தக்கூடியவர்கள், அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்க, டாமினேட் பண்ணக்கூடிய ஜாதகர்கள், சொத்து பத்து சுகம் நிறையா இருக்கக்கூடியவங்க, சற்று ஆண் தன்மை கொண்ட வாழ்க்கை துணை அமையும். இப்போ இதில் நான் துலாலக்கணம் பொண்ணு தானே சார், எனக்கு ஆண் தன்மை கொண்ட வாழ்க்கை துணை தானே அமையணும்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே 7ஆம் இடம்ங்கிறது ஆண் வீடாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அமையிற வாழ்க்கை துணை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த ஆண் தன்மைங்கிறது கொஞ்சம் மிகுதியாக வெளிப்படும். டாமினேட்டிங் பர்சன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் துலாலக்கணக்காரங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்கும். பார்த்த மாதிரி இந்த மேன்லி லுக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெண்களுக்குமே சில நேரத்தில் ஆண் தன்மை இருக்கும், அந்த அமைப்பில் வரும். அதிகாரம் உள்ளவங்களாகவே இருப்பாங்க. விருச்சிக லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் சுக்கிரனுடைய பெண் வீடுங்கிறதுனால நல்ல நளினமான, சௌகரியமான, சௌந்தரியங்கள் நிரம்பிய வாழ்க்கை துணை கிடைக்கிற யோகம் விருச்சிக லக்கணத்துக்கு உண்டு. விருச்சிக லக்கணத்துக்கு இந்த கொடுப்பினை நிச்சயமாக இருக்கும். ஜாதகர் கொஞ்சம் சுமாரான பர்சனாலிட்டியாக இருந்தால் கூட அதீத பர்சனாலிட்டி கொண்ட வாழ்க்கை துணை கிடைப்பாங்க. நல்ல பொருளாதார வளர்ச்சிகள், சுகபோகங்களை அனுபவிப்பது, அயன சயன போகத்தை நிறைய வாரி கொடுக்கக்கூடிய தன்மை கொண்ட வாழ்க்கை துணை, இனிமையான குழந்தைகள் பிறப்பது, திருமணம் நடந்த பிறகு உடனடியாக கௌரவம், புகழ், வளர்ச்சி, முன்னேற்றம் ஏற்படுறதுங்கிற மாதிரியான அடிப்படை விதிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு விருச்சிக லக்னத்துக்கு உண்டு. தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 7 கூடைய புதன் வாழ்க்கை துணையாக வராரு. அது மிதுன வீடு. தொடர்புகள் நிறையா இருக்கக்கூடிய ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, மீடியா, இந்த கமர்ஷியலான தொடர்புகளை அதிகமாக வச்சுக்கக்கூடிய வாழ்க்கை துணை தனுசு லக்னத்துக்கு கிடைக்கும். இவங்க கொஞ்சம் ஸ்ட்ரைட் அண்ட் ஃபார்வேர்டாக எதுலேயுமே வந்து ஒரு கோடு போட்டு வாழணும்னு நினைப்பாங்க. பட் இவங்களுக்கு அமையிற வாழ்க்கை துணைங்கிறது அதுக்கு நேர் எதிராக இருக்கும். தேவையில்லாத நபர்களோடு பேசுகிறது, தேவையில்லாத தொடர்புகளை ஏற்படுத்திக்கிறது, தனக்கு எல்லாமே தெரியுங்கிற மாதிரி கொஞ்சம் அறிவு மமதையோடு செயல்படுறதுங்கிறது தனுசு லக்னக்காரங்களுக்கான வாழ்க்கை துணை அமையும் சூட்சுமம். படிப்பறிவு இல்லைனாலும் கூட நிறைய அனுபவ அறிவுகள் கொண்டவங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வருவாங்க. தொடர்புகள் தேவையில்லாமல் நிறையா ஏற்படுத்திக்குவாங்க. அந்த விஷயத்தில் தான் அவங்க கவனமாகவும் இருக்கணும். இது தவிர்க்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு ஒரு பாதகாதிபதிங்கனால அப்படி தான் வரும். மகர லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் வந்து 7க்கு உடையவராகி கடகம் இவங்களுடைய வாழ்க்கை துணையாக வரதுனால மகர லக்கணத்துக்கு வாழ்க்கை துணைங்கிறது ஒரு குடுப்பினை தான். தாயை போல வாழ்க்கை துணை, நல்ல விதமாக பார்த்துக்கக்கூடிய வாழ்க்கை துணை மகர லக்கணத்துக்கு கிடைக்கும்.
இதில் அழகுணர்ச்சி நிரம்ப இருந்தாலும் கூட சற்று சஞ்சலமான புத்திகளும் சந்தேகப்படுதலும் பொசிசிவ்னஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை மகர லக்னத்துக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கிடைக்கும். திரவ பொருட்களில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க. வீடு வாசல் வசதி வாய்ப்புகளை அனுபவிக்க தகுதி கொண்ட வாழ்க்கை துணை மகர லக்னத்துக்கு கிடைக்குங்கிறனால நேச்சுராகவே இவங்க கல்யாணம் ஆன உடனே வாழ்க்கையில் அடுத்த கட்டம்னு நகர ஆரம்பிப்பாங்க. நிறைய பிரயாணத்தை விரும்பக்கூடிய வாழ்க்கை துணை அமைகிற சூட்சமும் மகர லக்னத்துக்கு உண்டு. சிம்ம லக்னக்காரர்களுக்கு சூரியன் 7ஆம் அதிபதி 3ல் உச்சம் பெறக்கூடியவர் அப்படிங்கிறனால அதிகாரம் செலுத்தக்கூடிய இவர்களை, அதாவது கும்பலக்கணக்காரர்களுக்கு 7ஆம் இடம் சிம்ம வீடாக வர்றதுனால கும்பலக்கணக்காரர்களுக்கு அதிகாரம் செலுத்தக்கூடிய வாழ்க்கை துணை அமையும். முரண்பாடான குணம் கொண்ட வாழ்க்கை துணை தான் இருக்கும். நீ கிழக்கைனா நான் மேற்கேங்கிற மாதிரி. சிம்ம லக்னத்துக்கு எப்படி கும்பம் எகெயின்ஸ்டாக செயல்படுமோ அதே மாதிரி கும்பலக்கணத்திற்கு சிம்மமும் எகெயின்ஸ்டாக செயல்படும். அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அரசு வேலை சார்ந்த குடும்பத்திலிருந்து பெண் ஆண் எடுக்கக்கூடிய தகுதி கும்பலக்கணத்துக்கு வரும். நீங்கள் என்ன சொல்கிறதுங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக மிடுக்காக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் இருப்பாங்க. டாமினேட் பண்ணக்கூடியவர்கள் தான் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைவாங்க. நீங்களும் வாழ்க்கை துணையை பொறுத்து கும்பலக்கணக்காரன் பெருசாக எதிர்பார்க்காமல் இருந்துக்கிறது நல்லது. மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதன் 7க்கு உடையவராகி லக்னத்திலே நீச்சம் பெற்று 7ஆம் இடத்தில் உச்சம் பெற கல்லாத அறிவாளிகள், அதிகம் பேசவே மாட்டாங்க, ஆனால் நல்ல புத்திசாலிகள், உழைப்பின் மேன்மை தெரிந்தவர்களாக இருப்பாங்க, நல்ல உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தகுதி கொண்டவர்களாக இருப்பாங்க. மீன லக்னக்காரங்களுக்கு தான் நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு வாழ்க்கை துணையாக அமைகிறதுக்கான யோகிதை இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உடல் ரீதியாக சற்று பலகீனப்பட்டவர்கள் தான் வாழ்க்கை துணையாக அமைவாங்க. ஒன்று, இவங்களை கட்டின பிறகு அவங்களுக்கு படிப்படியாக உடலில் ஹெல்த் இஷ்யூஸஸ் கண்டினியூவாக க்ரோத் ஆகும். மீன லக்னக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கிற வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் இஷ்யூஸஸ் வருவதற்கான வாய்ப்புகள் 45லேருந்து 50% அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும். அறிவாளிகளாக இருப்பாங்க, நல்ல திறம்பட பொருளாதாரத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் கொண்டவர்களாக இருப்பாங்க, கணக்கில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க. பொதுவாக கணிதம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கை துணையாக இந்த வக்கீல், ஆடிட்டரு, பேசி பிழைக்கும் தொழில்கள் செய்யக்கூடியவர்கள், கமிஷன் ஏஜென்சி, இது மாதிரியான துறைகளில் சாதிக்கக்கூடிய அமைப்புள்ளவங்க, அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்க நிறைய வாழ்க்கை துணையாக அமைகிற யோகிதைகள் மீன லக்னத்துக்கு உண்டாகும். இது ஒரு பேசிக் அடிப்படை குணங்கள். உங்களுடைய லக்னத்திற்கு 7ஆம் இடம் என்ன குறிப்பிடுகிறது, அந்த 7ஆம் இடத்தின் அதிபதி யார், அவருடைய அந்த வீடு எத்தகைய தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறத பொறுத்து உங்கள் வாழ்க்கை துணையின் குணங்கள் கிட்டத்தட்ட தீர்மானிக்கப்பட்டிருக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.